ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு இண்டிகேட்டர். ஸோ இந்த இண்டிகேட்டரில் உள்ள ஒரு பெரிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இண்டிகேட்டரை மியூட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஒரு 15 மினிட் டைம் எடுத்துக்கிடுவோம் நம்ம வந்து. ஓகே, 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கோம். ஸோ இது நம்ம வச்சு பார்க்குறது இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷனுடைய ப்ரீமியம் சார்ட்டில் தான் நம்ம இது ட்ராப் பண்ணி பார்க்குறோம். ஸோ இண்டெக்ஸ்லையும் பார்க்கலாம், ஸோ ப்ரீமியத்துலையும் பார்க்கலாம். நம்ம வந்து ப்ரீமியத்தில் பார்க்குறோம். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இப்போ இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து ஓவராலாக வந்து ஒரு இது ஸ்விங் லைன். ஸோ இங்கே ஒரு ஸ்விங் இருக்குது. ஓகே, அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்விங் இருக்குது, இங்கே ஒரு ஸ்விங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்விங் லைன் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி மார்க்கெட் எங்கே வாலட்டைலாக வந்து எங்கேருந்து சப்போர்ட் எடுத்திருக்கு, ஸோ எந்த இடங்கள்லேருந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் எடுத்து ஒரு கால்குலேஷன் பண்ணி மெயினாக ஸோ அதிகமான ட்ரேட் இப்போ இந்த மாதிரி ஸ்விங் லைன்லலாம் நடந்திருக்கக்கூடிய ட்ரேட் எங்கே அதிகமாக ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லைன் கொடுத்து அதை ஒரு சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாவோ நம்மளால் ஃபைன் பண்ண முடிஞ்சா அப்படி இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து ஒரு இண்டிகேட்டர் வச்சு நம்ம பார்க்குறோம். அந்த இண்டிகேட்டர் நீங்கள் நம்ம வந்து எதையுமே நம்ம வந்து கால்குலேஷன் பண்ண வேண்டாம், நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். நமக்கு பதில் அந்த இண்டிகேட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக வந்து எங்கே அதிகமான ஓவராலாக ட்ரேட் நடந்திருக்கு, இந்த மாதிரி ஸ்விங்கு, அதாவது ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு 10 ஸ்விங்கை எடுத்துக்கிட்டு ஸ்விங் லைன் எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்விங் லைனை கால்குலேஷன் பண்ணிவிட்டு அதில் ஓவராலாக எங்கே அதிகமான ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு லைன் கொடுக்கும். ஸோ அந்த லைனை வச்சு நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டாவோ ஒரு ரெசிஸ்டன்ஸாவோ நம்ம எடுத்து அதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்ட் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். மார்க்கெட் நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள், மார்க்கெட்டில் உள்ள சாதக பாதங்களுக்கு ஏற்ப நீங்கள் முடிவெடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து என்னென்னா இந்த இண்டிகேட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க வந்து காட்டுறேன். இதை 5 மினிட் டைம் ஃப்ரேம் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த இண்டிகேட்டரை நமக்கு வந்து இப்போ நான் உங்களுக்கு இதில் ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இதான் இப்போ இது நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு 10 சிங்க் இருக்கு இல்லையா, அந்த சிங்கில் இருக்கக்கூடிய லைன்லாம் எடுத்துகிட்டு வந்து நமக்கு வந்து ஒரு பிஓசி, அதாவது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் இப்போ இந்த இடம் இருக்குது, இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் அதிகமாக என்ன ட்ரேட் நடந்திருக்கு, செல்லிங் நடந்திருக்கா, அதிகமாக பையிங் நடந்திருக்கா, அதையும் நமக்கு வந்து இது வந்து கால்குலேஷன் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்போ இந்த லைன் நமக்கு வந்து வரும்போது இந்த லைனுக்கு மேலே நமக்கு இருந்தால் நம்ம வந்து ஒரு பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கலாம். ஓகே, இந்த லைனுக்கு கீழே மார்க்கெட் இந்த மாதிரி இப்போ இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நேற்றுக்கு நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நேற்று ஓவராலாக நடந்தது என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த ஆப்ஷனில், ஓகேவா, இப்போ நம்ம எடுத்துருக்கிற ஆப்ஷன் வந்து புட் ஆப்ஷன் 49,900 அப்படிங்கிற புட் ஆப்ஷன். ஸோ நேற்றுக்குள்ள மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே இதான்னு வச்சுக்கோங்களேன். அதாவது என்னென்னா, மார்க்கெட் வந்து காலையில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ட்ரெண்டு, அதாவது அப் ட்ரெண்ட் ஒரு 2 கேண்டில் அவ்வளோதான். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபுல்லாகவே வந்து சைட்வேஸில் தான் நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரேட் ஆச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மார்க்கெட் முழுக்க சைட்வேஸ் தான் மார்க்கெட். அப்படி வந்து ஏன்னா ஆப்ஷன் வந்து முழுக்க நேற்றுக்கு வந்து எல்லாமே ப்ரீமியம் கரெக்ஷன் இதாக நடந்திருக்கு நேற்றுக்கு. ஓகேவா, ஸோ இதை நம்ம வந்து ஆப்ஷனில் பார்க்குறத விட நம்ம வந்து இது இப்போ நான் உங்களுக்கு இதுக்கு காமிக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் ஆப்ஷன்லேயும் யூஸ் பண்ணி பார்க்கலாம், அதே சேம் டைமில் நம்ம வந்து ஒரு இண்டெக்ஸ்லேயும் நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, இது வந்து நான் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ்க்கு வச்சு பார்த்துட்டேன். பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ்க்கு இது ஒர்க் ஆகலை. ஸோ இதை வந்து நம்ம வந்து நிஃப்டி இண்டெக்ஸில் நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். சரி, நிஃப்டி இண்டெக்ஸில் ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா, இந்த லைன் வந்து மார்க்கெட் வந்து இங்கே ஓவராலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் இந்த லைனில் செல்லிங் அதிகமாக நடந்திருக்கா, பையிங் அதிகமாக நடந்திருக்கா அப்படின்னா,
செல்லிங் தான் அதிகமாக நடந்திருக்கு நேத்திக்கு. ஓகே பாருங்கள். ஸோ இதில் என்ன எவ்வளோ ப்ரைஸ் இருக்குன்னு பாருங்கள். இந்த லைனில் இந்த பக்கம் இருக்கிறது வந்து செல்லிங், இந்த பக்கம் இருக்கிறது வந்து பையிங். ஓகே, இது செல்லிங்கு, இது வந்து பையிங். ஸோ 60% நேத்திக்கு வந்து செல்லிங்கில் இருந்ததுக்கு, 40% பையிங்கில் இருந்தது. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து நமக்கு வந்து என்னென்னா, இந்த இந்த பர்டிகுலர் லைனில் நமக்கு வந்து செல்லிங் அதிகமாக இருக்கா, பையிங் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணும்போது, ஸோ அப்போ இந்த இதில் 60% நமக்கு வந்து செல்லிங் இருக்குது அப்படின்னா, அப்போ இந்த லைனில் வர்றப்போ நமக்கு வந்து ஒரு செல்லிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம கூட ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளால் வந்து ஒரு ட்ரேட் பண்ண முடியும். இப்போ காலையில் நிஃப்டி பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ அதிலிருந்து மார்க்கெட் வந்து அப்படியே வந்து இந்த லைனை டச் பண்ணோன்னே மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் தான். திருப்பி இந்த லைனாக மேலே போயிட்டு அதுக்கப்புறம் டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக இந்த லைனுக்கு மேலே போய் மார்க்கெட் வந்து அப்படியே ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து, சப்போர்ட் எடுத்து, ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மாறி மாறி மார்க்கெட் க்ளோசிங் நடந்தது. இந்த பர்டிகுலர் இந்த ப்ரைஸில் இந்த பிஓசியில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ஓகே, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த இண்டிகேட்டர். ஓகே, இதுக்கு நம்ம வந்து கூட வந்து நம்ம கம்பேர் பண்ண இண்டிகேட்டர் ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துக்கிடுவோம். ஸோ நம்ம எப்போவும் வச்சு ஆக்சுவலாக வந்து யூஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வைவாப். ஓகே, இப்போ இந்த வைவாப் நம்ம எடுத்துக்கிடுவோம். காலையில் 5 நிமிஷம் ஃபஸ்ட்டு கேண்டில் இருக்கு இல்லையா, 9:15 கேண்டில், இந்த கேண்டிலில் நம்ம வச்சு கிளிக் பண்ணுவோம். ஓகே, இப்போ நமக்கு என்னென்னா, இப்போ இந்த லைனுக்கு மேலே இருக்குது. ஓகேவா? இந்த கேண்டில் இந்த லைனுக்கு மேலே போயிட்டு, ஸோ இதில் ஓவராலாக சப்போர்ட்டாக ஒரு லைன் வந்து நமக்கு வந்து என்னென்னா, இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் லைனுக்கு மேலே மார்க்கெட் போயிடுச்சுன்னா, மார்க்கெட் வந்து சாரி, இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு மேலே மார்க்கெட் போயிடுச்சுன்னா, மார்க்கெட் வந்து ஒரு இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு வந்து மார்க்கெட் பாருங்கள் கரெக்டாக வந்து இந்த சப்போர்ட் லைனுக்கு மேலே எப்போவுமே நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறோன்னா ஒரு ஃபுல் பாடி க்ளோஸ் வைக்கக்கூடாது. ஒரு கேண்டில் ஃபுல் பாடி கேண்டில் க்ளோசிங் வைக்கணும். ஓகேவா? ஒரு ஃபுல் பாடி கேண்டில் க்ளோசிங் வச்சுச்சுன்னா நம்ம வந்து கன்ஃபார்மாக போயிட்டு அந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த கேண்டில் பாருங்கள், ஒரு ஃபுல் பாடி கேண்டில் நம்ம க்ளோசிங் வச்சுருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு ஃபுல் பாடி கேண்டில் க்ளோசிங் வச்சுருக்கு. ஸோ க்ளோசிங் வச்சிடோட நம்ம என்ன பண்ணலாம்னா, எடுத்துகிட்டு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு சிங்க் இருக்கு இல்லையா, இந்த சிங்க்கில் தான் நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ மார்க்கெட் இங்கே க்ளோசிங் சரி, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அங்கே வரைக்கும் மார்க்கெட் திருப்பி கீழே வந்துட்டு ஒரு விக் வச்சுட்டு மார்க்கெட் திருப்பி மேலே போகும். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம என்ன பண்ணோம்னா, இதுக்கு கீழே ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த சிங்க்கில் நம்ம வந்து ஒரு இது வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும்னா, அதாவது என்னென்னா மார்க்கெட் வந்து இங்கே வந்து இதுக்கு கீழே வந்து நமக்கு க்ளோஸ் வச்சிருச்சுன்னா நம்ம எக்ஸிட் ஆகிடணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இண்டெக்ஸில் சொல்கிறேன் நான். ஓகேவா? ஓகே, இப்போ நமக்கு இன்றைக்கி நேத்திக்குள்ளே இண்டெக்ஸ், அதாவது நிஃப்டியினுடைய இண்டெக்ஸில் என்னென்னா, இதுக்கு மேலே அதாவது இந்த லைனுக்கு மேலே போகும்போது இது வந்து நமக்கு ஒரு பை, ஏன்னா வைவாப்புக்கு மேலே இருக்குது. ஸோ சேம் டைமில் அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் பிஓசின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிஓசிக்கு மேலேயும் இருக்குது. ஸோ அந்த பிஓசிக்கு மேலே இருக்குது அப்படின்னோடனே நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு சின்ன ட்ரேடு எடுத்துகிட்டு ஒரு சின்ன ப்ராஃபிட், அதாவது ரொம்பலாம் இதில் வந்து எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா இங்கே 60% செல்லிங் நடந்திருக்கு, 40% தான் பையிங் நடந்திருக்கு. ஸோ இப்போ 40% பையிங் நடந்திருக்குன்னா மார்க்கெட் ரொம்ப மேலே போக வாய்ப்பு இல்லை. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போகாது. ஸோ மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். அது இப்போ காலையில் ஓப்பன் ஆன அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலுடைய ஹைக்கு தான் மார்க்கெட் போயிருக்கு. அதோட க்ளோசிங்க்கு போயிட்டு ஹை கூட போகலை. ஸோ கரெக்டாக அதோட ஓப்பன் லைன் இருக்கு இல்லையா, ஓப்பனுக்கு தான் மார்க்கெட் போயிருக்கு. 5 மினிட் கேண்டிலுடைய ஓப்பனுக்கு போயிருக்கு. கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 5 மினிட் கேண்டிலுடைய ஓப்பன் லைன் இங்கே தான் இருக்குது. ஸோ அந்த லைனுக்கு தான் மார்க்கெட் போயிருக்கு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து திருப்பி வந்து ஓகே, இதான் 5 மினிட் கேண்டிலுடைய ஹைக்கு தான் போயிருக்கு. அப்போ இங்கே இங்கே என்ன நடந்திருக்குன்னா, இங்கே வந்து ஓவராலாக இந்த லைனில், அதான் பர்டிகுலர் இந்த லைனில் வந்து பையிங் அதிகமாக நடந்திருக்கா, செல்லிங் அதிகமாக நடந்திருக்கானா, பையிங் நடந்திருக்கு, செல்லிங் நடந்திருக்கு. அதில் 60% நமக்கு வந்து இதில் பிரித்து காட்டியிருக்கு. நமக்கு வந்து இந்த பர்டிகுலர் லைனில் 60% செல்லிங் நடந்திருக்கு, 40% தான் இதில் வந்து நமக்கு வந்து பையிங் நடந்திருக்கு. ஸோ அப்போ மார்க்கெட் மேலேயே போனாலும் ஒரு 60% இதில் செல்லிங் நடந்திருக்கு. அப்படிங்கிறனால மார்க்கெட் மேலேயே போனாலும் ரொம்ப போக வாய்ப்பு இல்லை. ஸோ மார்க்கெட் ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதோடைய இது என்ன, இந்த இண்டிகேட்டர் நம்ம எப்படி ஆட் பண்ணணும்,
அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சின்ன ஒரு அப்டேட். நம்ம காலையில் மார்க்கெட் நம்ம ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துரும், பார்த்துருவோம். ஓகே, கூகுள் லோட் ஆகட்டும். இது வந்து நான் சொன்னேன் ஆப்ஷன் உடைய உலகின் தாதா அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு இண்டெக்ஸ், வாலட்டாலிட்டி இண்டெக்ஸு. நம்மளுடைய இந்தியா விக்ஸ் மாதிரி இது. ஸோ இது குளோபலுடைய மார்க்கெட். அதாவது வந்து என்னென்னா, யூஎஸ் மார்க்கெட் இருக்கு இல்லையா, முக்கியமாக யூஎஸ் மார்க்கெட். யூஎஸ் மார்க்கெட்டுடைய தாக்கம் தான் நம்மளுடைய எல்லா வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே வந்து கொஞ்சம் அதோடைய இதை வந்து இதாகும். ஓகேவா, தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த யூஎஸில் என்ன நடக்குதோ அதோட தாக்கம் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மார்க்கெட், அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மார்க்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஓஇ அப்படிம்பாங்க. அது என்னென்னா, சிகாகோ போர்ட் ஆஃப் ஆப்ஷன் எக்ஸ்சேஞ்ச். இந்த இதில் உள்ள வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நமக்கு வந்து ப்ரீவியஸ் க்ளோசிங் எவ்வளோன்னு பாருங்கள். 18 முடிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி க்ளோசிங் எவ்வளோன்னு பாருங்கள். ஸோ நேற்றுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு டவுன் தான். இது வந்து இந்த இது விக்ஸு, ஓகேவா. இது வந்து சிபிஓஇ, அதாவது என்னென்னா சிகாகோ போர்ட் ஆஃப் ஆப்ஷன் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற இந்த எக்ஸ்சேஞ்சோட இண்டெக்ஸு. ஸோ இங்கே தான் முக்கியமான ட்ரேட்லாம் நடக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீ பாருங்கள், டவ் ஜோன்ஸு, நாஸ்டாக்கு, S&P 50 இந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான, அதாவது யூஎஸில் இருக்கக்கூடிய முக்கியமான இண்டெக்ஸ் எல்லாம் வந்து பேஸ் பண்ணி தான் இந்த விக்ஸ் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா, அங்கே இருக்கிற முக்கியமான இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த விக்ஸ் நமக்கு ஒர்க் ஆகுது. ஸோ அப்படிங்கும்போது அங்கே இருக்கிற மார்க்கெட் வந்து அந்த விக்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து நமக்கு காலையில் ஒரு 7 மணிக்கே நமக்கு வந்து இந்த இது அப்டேட் கிடைக்கும் கூகுளில். ஓகேவா, ஸோ கூகுளில் நீங்கள் போய்ட்டு நார்மலாகவே இந்த சிபிஓஇ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்க அப்படின்னா அந்த இது வந்துடும். ஸோ இந்த இதை நம்ம வந்து இதை வந்து நம்மளுடைய இது, அதாவது இதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணல. ஸோ மார்க்கெட் ஓவராலாக இப்போ வந்து நமக்கு வந்து சென்டிமெண்ட் குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இன்றைக்கி மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து விக்ஸ் டவுன் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 18.82. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதையும் தாண்டி கீழே வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி 16 சம்திங் அந்த ரேஞ்சில் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 33% கிட்ட நமக்கு வந்து கீழே இறங்கியிருக்கு. 3 ரூபாய் கிட்ட கீழே இறங்கி 3.52 மார்க்கெட் இன்னைக்கு கீழே இறங்கி 57 கீழே இறங்கியிருக்கு. ஸோ அப்போ இன்றைக்கி வந்து நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து குளோபல் மார்க்கெட் பார்க்கலாம். ஸோ கூகுள் ஃபினான்ஸில் போய் பார்ப்போம், செக் பண்ணுவோம். ஓவராலாக மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம ஓகே, சார் மார்க்கெட் ட்ரெண்டுன்னு இருக்கு பாருங்கள். இந்த மார்க்கெட் ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மார்க்கெட் ட்ரெண்டை நம்ம வந்து கிளிக் பண்ணுவோம். ஸோ குளோபல் மார்க்கெட் எல்லா ஹோல் மார்க்கெட் எல்லாமே அங்கே என்ன நடந்திருக்கு, அந்தந்த இண்டெக்ஸ்லாம் அங்கே எப்படி நமக்கு வந்து இப்போ ட்ரேட் நடந்திருக்கு அப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம பார்க்கறதுக்கு சார் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ யூஎஸ் மார்க்கெட்டில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக்லாம் நல்லா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. டவ் ஜோன்ஸ் வந்து எதுவுமே இல்லை, நியூட்ரலாக முடிஞ்சிருக்கு. S&P நியூட்ரலாக முடிஞ்சிருக்கு. ஓகே, இப்படி வருங்க. இது வந்து யூரோப் மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆசியா பசிபிக் மார்க்கெட் இங்கேயும் எல்லாமே நமக்கு வந்து ஜப்பானில் உள்ள மார்க்கெட் எல்லாமே வந்து நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ இதை மாதிரி ஒரு மார்க்கெட் அப்டேஷனாக நம்ம வந்து காலையில் சும்மா ஒரு தெரிஞ்சுக்கிறது, அதாவது நம்ம வந்து இந்தியாவுடைய மார்க்கெட் இதை வந்து நம்ம பேஸ் பண்ணி தான் இருக்க போது நம்ம இந்தியா நிஃப்டி. ஸோ அதனால் இதை ஓவராலாக ஒரு சின்ன ஒரு இது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்ம ட்ரேடை இனிஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம சப்போர்ட்டாக எடுத்துக்கக்கூடிய டூல் தான் இந்த டூல். ஸோ இங்கே நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து எந்த மாதிரி இது இப்போ நேற்றுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா, நேற்றுக்கு மார்க்கெட் வந்து ரொம்ப ஒரு மேலே போகக்கூடிய மார்க்கெட் தான். ஏன்னா பேங்க் நிஃப்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணல. பேங்க் நிஃப்டிலாம் நேற்று நிஃப்டி எக்ஸ்பிரி. ஸோ எக்ஸ்பிரி இருக்கிறனால ரெண்டுமே வந்து இண்டெக்ஸ் மேலே போனாலும் ஃபியூச்சரும் ஆப்ஷனும் வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாதனால மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ்லேயே போயிடுச்சு. ஸோ மார்க்கெட் வந்து நேற்று பேங்க் நிஃப்டி நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் கிடச்சிருக்கும். ஒரு
அப் ட்ரெண்ட் இல்ல. மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் பேட்டர்ன்லேயே ட்ரேட் ஆகி நமக்கு முடிஞ்சிட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து என்னன்னா, இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து இத காலையிலேயே நம்ம வந்து பார்த்துக்கலாம். காலையிலேயே நம்ம வந்து இத பார்த்துட்டு, ஸோ அதுக்கு தகுந்த மாரி நம்ம வந்து இங்க நம்ம குடுக்கக்கூடிய இண்டெக்ஸ் இங்க என்ன நடந்திருக்கு, இங்க ஓவராலா இந்த லைன்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப இந்த இண்டெக்ஸ் பார்த்துட்டோம். ஸோ அதே மாரி நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்ப இந்த இண்டிகேட்டர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணுங்க, நீங்க உள்ள போயிட்டு இண்டிகேட்டர் டேப்க்குள்ள போங்க. ஓகே. WVPP. WVPP. ஓகேவா? வெயிட்டட் வால்யூம் ப்ரொஃபைல் பிவோட் பாயிண்ட் ஃப்ளக்ஸ் சார்ட். ஓகே. இதான் இந்த இண்டிகேட்டர் பேரு. ஸோ இந்த இண்டிகேட்டரை நீங்க வந்து இத நான் வந்து இதுல போட்டுக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் உள்ளே போய் டைப் பண்ணாங்க WVPPன்னு சொல்லி ஒரு டைப் பண்ணுங்கள். ஒரு 3 டைம் பிபி போடுங்க. WVPPன்னு போடுங்க. ஸோ போட்டிங்கன்னா இந்த இது வந்துடும். வால்யூம் வெயிட்டட் வால்யூம் ப்ரொஃபைல் பிவோட் பாயிண்ட். ஓகே. இது என்னன்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு இதில் செட்டிங்ஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். ஸோ செட்டிங்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா செட்டிங்ஸ் இல்லைன்னா இப்போ இந்த இதில் ப்ரீவியஸ் செஷன் இருக்கு இல்லையா, இது வந்து டிக் ஆகிருக்கும். அதில் வந்து நார்மலாக இப்போ நீங்கள் இது பண்ணும்போது அதை எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிவோட் பாயிண்ட் இருக்கும். இதில் ஆர்டர் பிளாக்ல போட்டுக்கோங்க. ஸோ ஆர்டர் பிளாக்ல போட்டிங்கன்னா தான் நமக்கு நல்லது. அனலைஸ் அதாவது ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு 100 பாரை அனலைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். ரா சைஸ் அதில் 30லே இருக்கட்டும். ஸோ இதில் வந்து வால்யூம் வெயிட்டட் வந்து என்னென்னு கேட்குது. ஸோ அது வந்து ரீசெண்டாக இருக்கக்கூடியது நம்ம கொடுத்துக்கோங்க. இந்த சிங்கோட லென்த் என்னென்னு கேட்குது. சிங்கோட லென்த் வந்து 10 கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதில் செட்டிங்ஸு வேறு எதுவும் கிடையாது. அப்புறம் வந்து இதில் இதில் பார்த்தா டிஃபால்ட்டாக என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் இருக்கும் இந்த ப்ரொஃபைல். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரைட்டில் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ லெஃப்ட்லனா இங்கே போயிடும். நம்ம லெஃப்ட்டில் கொடுக்கும்போது இப்போ இங்கே கேண்டில் எந்த மாதிரி இருக்குது என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ரைட்டில் கொடுத்துக்கோங்க. ரைட்டில் கொடுத்துட்டிங்கன்னா இது இங்கே வந்துடும். ஓகே. அவ்வளோதான். இதோட செட்டிங்ஸ் அவ்வளோதான். மற்றெல்லாம் எல்லாமே அப்படி இருக்கும். ஓகே. செட்டிங்ஸ் பார்த்துக்கிட்டிங்களா? செட்டிங்ஸ் ரொம்ப முக்கியம். ஆனால் செட்டிங்ஸில் இந்த இதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒர்க் ஆகாது. அதுக்கு தான் சொல்ல வரேன். இதை மாற்றிடாமல் கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இது வந்து பேங்க் நிஃப்டிக்கும் சரி, பேங்க் நிஃப்டியில் நான் ஆப்ஷனில் பார்த்துருக்கேன். இண்டெக்ஸில் இது ஒர்க் ஆகலை. நான் வேணால் உங்களுக்கு காமிக்கிறேன் லைவாக. ஸோ இண்டெக்ஸில் இது செட் ஆகலை. ஓகேவா? இப்போ இண்டெக்ஸ் பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸில் நான் போட்டு பார்க்குறேன். தெரியுதா? ஸோ பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸுக்கு எனக்கு இது வரல. ஓகே. இண்டெக்ஸுக்கு நிஃப்டி இண்டெக்ஸ்க்கு வருது. அதேமாதிரி பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷனுக்கு வருது. ஓகேவா? கீழே காமிக்கிறேன் பாருங்க. பேங்க் நிஃப்டி ஒர்க் ஆகுது. அது கால் முடிஞ்சு போச்சு அந்த சார்ட் வந்து. ஸோ இதை எடுத்துக்கிறேன் நம்ம வந்து. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பேங்க் நிஃப்டி ஆப்ஷனுக்கு எல்லாமே நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து 49,900 அப்படிங்கிற புட் ஆப்ஷனில் நம்ம நேற்று ட்ரேட் பண்ணது. அந்த சார்ட்டை தான் நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனது எங்கேன்னு பாருங்கள். கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து நம்மளுடைய பிஇபி லெவல் பிரேக் ஈவன் பாயிண்ட் 224 ரூபா அப்படிங்கிறதோட பிரேக் ஈவன் பாயிண்ட்டு. ஸோ அந்த 224 ரூபாய்க்கு மேலே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கும். ஓகே. இதான் வந்து பிஇபி லெவலு. ஸோ இந்த லைன் பாருங்கள். லைன் இருக்குது 193 ரூபா. மார்க்கெட் ஓப்பன் ஆனது பாருங்கள். காலைல 9:15 கேண்டில் பாருங்கள். ஸோ இதான் 9:15 கேண்டில். ஸோ இதான் ஃபஸ்ட்டு 9:15 கேண்டில். 9:15 கேண்டில் ஓப்பன் ஆனது எங்கன்னு பாருங்கள். பிஇபி லெவலுக்கு மேலே கரெக்டாக அது சப்போர்ட் எடுத்தது எங்கன்னு பாருங்கள். இந்த லைனில் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஹையிலேருந்து மார்க்கெட் வந்து டச் பண்ணி கீழே திரும்பி இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து ஆப்ஷனுடைய சார்ட்டில் நான் வந்து உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கேன். ஆப்ஷனுடைய சார்ட்டில் நான் பேங்க் நிஃப்டிக்கு. ஸோ இண்டெக்ஸில் வந்து நிஃப்டியில் ஒர்க் ஆகுது. பேங்க் நிஃப்டிக்கு ஒர்க் ஆகலை. அது ஒரு வேளை என்னன்னு தெரியல. நான் செட்டிங்ஸ் மாற்றி பார்த்துட்டேன், எனக்கு வரல. ஸோ அதில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் பண்ணி நீங்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதான் வந்து நான் உங்கள்ட்ட இன்றைக்கி இந்த மாதிரி சொல்ல வந்த விஷயம். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ இதை மெயினாக பார்க்குறது. ஸோ இண்டெக்ஸ் உள்ளே போயிட்டு நம்ம வந்து இதில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சொன்னால சிபி ஓஇன்னு போட்டிங்க அப்படின்னா வந்துடும். அது வந்து ஓகே. நல்லோட நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருந்தேன். சிபி ஓஇ ஏதாவது சிக்காகோ போர்ட் ஆஃப் ஆப்ஷன் எக்ஸ்சேஞ்ச் வாலட்டைல் இண்டெக்ஸ்ன்னு இருக்கும்.
இந்த இருக்கா சிபிஓ வாலட்டாலி இண்டெக்ஸ்ன்னு இருக்கு. இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சார்ட் நமக்கு வந்து வரும். ப்ரீவியஸாக எவ்வளோ க்ளோசிங் நடந்திருக்கு, ஸோ கரண்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஒன் டே ரேஞ்சில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ப்ரீவியஸ் க்ளோசிங் எவ்வளோ, இன்றைக்கி மார்க்கெட். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, காலையிலே நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அப்போ இண்டெக்ஸ், அப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். குளோபல் மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இங்கே நம்மளுடைய இண்டெக்ஸ் இந்த மாதிரி இன்னைக்கு ட்ரேடாக வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அதையும் நம்ம வந்து பார்த்துட்டு, நம்ம இண்டிகேட்டர்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கவனத்தில் எடுத்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு இன்ட்ராடே பண்ணக்கூடிய நமக்கு வந்து எந்த மாதிரி வந்து ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அந்த அமௌண்ட் வந்து பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அமௌண்ட்டில் நம்ம வந்து ஆப்ஷனில் வந்து பையிங் சைடில் இருக்கும்போது நம்ம பையராக இருக்கும்போது என்னென்னா, ஆப்ஷனில் லாபம் எடுக்கிறத விட நம்மளுடைய பணம், நம்மளுடைய கேபிட்டல் அதை வந்து நம்ம வந்து பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கான வழியை தான் நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதில் ஒரு ரீசன் இருக்கணும். சும்மா நான் வந்து மார்க்கெட் கீழே வந்துட்டு நான் போய் ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னு எடுக்காமல், ஒவ்வொரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ், நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நம்மளுடைய வீடியோ, நம்மளுடைய சேனலில் போனீங்கன்னா நிறையா கொடுத்துருப்போம். ஸோ ஆப்ஷனுடைய பையிங்க்குனே பெரும்பாலும் நம்ம வந்து எல்லா வீடியோவுமே நான் வந்து ஆப்ஷனில் பையிங் செட் பை பண்ணுறதுனால நான் படித்த என்ன ஒரு இது இருக்கோ, நாலேஜ் இருக்கோ, அதை தான் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன் நம்மளுடைய வீடியோவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.